ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். இன்றைக்கி எஸ்பிஐயில் வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் அப்கிரேட் வந்து இன்னையோட கடைசி. அதாவது 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மெயில் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஆர்டர் ஐடி வரும். அதை நீங்கள் வந்து எஸ்பிஐ வெப்சைட் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து டேட் கொடுக்க மாட்டாங்க. நாளையோட வந்து கடைசி. நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செஞ்சிடும். டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன் டீம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்னு கம்பல்சரியாக சேஞ்ச் ஆகிருக்கணும். ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் மாறுறதுக்காக பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா எஜுகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து அது அப்டேட்டே பார்க்காம இருக்காங்க. இப்போ எஸ்பிஐ வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இன்னும் கூட சில பேர் வந்து அந்த டைம் பே பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய ஐடி வந்து 1 இயருக்கு முன்னாடி பே பண்ணது, ஆனால் இப்போ வரைக்கும் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு ஒரு வருஷமாக அப்படியே விட்டுருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் பே பண்ணி உண்மையிலே பே பண்ணி ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு, ப்ரூஃபு, ஆர்டர் ஐடி எல்லாமே இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இங்கே டிக்கெட் ரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது டிக்கெட்குள்ளே போங்க. டிக்கெட்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ரைஸ் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, இமெயில், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இது வந்து டைட்டில். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணலாம், தமிழ்லேயே மென்ஷன் பண்ணலாம். நான் ப்ராப்பராக பே பண்ணியிருக்கேன், அஃபிலியேட் ப்ரோக்ராமில் சேஞ்ச் ஆகலை, அதான் டைட்டில். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இந்த டேட்டில் வந்து நான் பே பண்ணியிருக்கேன், எங்கள்கிட்ட ப்ராப்பரான ஐடி நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஆர்டர் ஐடி என்ன, எஸ்பிஐ ஐடி, அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்க, எஜுகேஷன் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, பைமோட் கூப்பனா இல்லை வந்து இன்சூரன்ஸாக, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த டீட்டெயில் இருக்கும் பார்த்தீங்களா, மெயில் ப்ரூஃபு, நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு மெயில் வந்திருக்கும், நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க, இதுதான் உங்கள் ஆர்டர் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கம்பைன் பண்ணி கூட அட்டாச் பண்ணலாம். உங்கள் எஸ்பிஓ வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறத ஒரு சைடு, பக்கத்தில் இன்னொரு இமேஜ் 2 ஃபோட்டோ எடுத்து அதை வந்து மெர்ஜ் பண்ணலாம். இன்னொரு இமேஜ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணது ப்ரூஃபு. ஸோ இது எல்லாமே எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா, ஸோ இன்னையோட வந்து கடைசி. இன்றைக்கி அப்புறம் வந்து இந்த அப்கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். இனி வந்து நாளையிலேருந்து தயவு செஞ்சு யாருமே வந்து நியூவாக வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அப்கிரேட் ஆப்ஷன் வந்து கம்பல்சரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கியூஆர் கோடு வச்சுருந்து நிறைய பேருக்கு எரர் வந்துச்சு பேமெண்ட் பண்ணும்போது, நீங்கள் ட்ரை பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து யூஸ் கிடையாது. அதனால் மறக்காமல் இந்த ஆப்ஷனை வந்து பண்ணி முடிச்சுருங்க. இமீடியட்டாக யாரெல்லாம் சேல்ஸ் டீமில் சேரணும்னு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் உங்கள் ஐடி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஐடியில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு மாறி இருக்கணும். நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒரு வேளை பே பண்ணிட்டா அது வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிரும், நம்ம இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இமீடியட்டாக செக் பண்ணுங்கள். டிலே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து ப்ரொமோஷன் டீம்லேயே இருக்கும். அப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணி அது வந்து டைம் டிலே ஆகும், உங்கள் பேமெண்ட் ரீஃபண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ். இமீடியட்டாக செக் பண்ணுங்கள், உங்கள் ஐடியை வந்து சேவ் பண்ணிக்கங்க.